ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? முந்தின நாள் வாங்கின மீன் இருந்துச்சு. அந்த தலை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன். அதை போட்டு குழம்பு வச்சுட்டு மீதி இருக்கிற மீனை ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்நாக்ஸ் இல்லாத டைமில் ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸ்னு ஒன்று வரும். அப்போ இந்த பொட்டுக்கல்ல சக்கரை தான் கை கொடுக்கும். எப்பவுமே வீட்டில் பொட்டுக்கல்ல நம்ம வீடுகளில் இருக்கும். இது கூட சர்க்கரையோ அல்லது கரும்பு சர்க்கரையோ சேர்த்து கலந்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த டேஸ்ட் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். குழம்புக்கு அரைக்கலாம் அப்படின்ட்டே இருக்கும்போது டக்குன்னு கரண்ட் போயிடுச்சு. அதனால நல்ல பழுத்த தக்காளியாக 4-5 தக்காளி, பச்சை மிளகா 2, பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் உடையிற அளவுக்கு கையில் நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் 3ஐயும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கரண்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், சீரகம், பூண்டு, பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துனா இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கலந்த இந்த தக்காளி கலவையில் அரைச்ச தேங்காய் எல்லாம் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக புளியும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த குழம்பு தாளிக்கிறதுக்காக ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிட்டு வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு வெங்காயம் நல்லா தாராளமா, பூண்டு, அதோட பொடியா நறுக்குன தக்காளி இது எல்லாத்தையும் நல்லா வதங்கிட்டு கூட்டி வச்சிருக்கிற குழம்பு ஊத்திட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துனா இன்னுமே சூப்பரா இருக்கும். நல்ல குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறமா இப்ப மீன் தலையெல்லாம் சேர்த்திட்டு ஒரு கொதி விட்டுட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா மீன் குழம்பு ரெடி. சைட் பை சைடா மீனுமே பொரிச்சாச்சு. நல்ல ஒரு மீன் குழம்பு, மீன் ஃப்ரையோட அன்னைக்கு லஞ்ச் முடிஞ்சிச்சு. உங்க வீட்டுல எல்லாம் என்ன லஞ்ச் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.